சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியிடங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் தூய்மை பொறியாளர்களின் கடும் எதிர்ப்பினையும் மீறி 11 மண்டலங்கள் தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 4 மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்க திமுக அரசு முடிவெடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட மண்டலங்களில் பல நூற்றுக்கணக்கான தூய்மை பொறியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட பெரும் கொடுமை நிகழ்ந்த நிலையில் மீதமுள்ள மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கவே வழிவகுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கும் அரசாணை எண் 152 திரும்பப் பெற வேண்டும் என்று தூய்மை பொறியாளர்கள் போராடி வரும் நிலையில் மீதமுள்ள பணியிடங்களையும் தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்தொழிப்பதாகும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சி தூய்மை பொறியாளர் பணியிடங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து திமுக ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பொறியாளர்கள் அரசு பணியில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று ஐயா.மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் தேர்தலில் வென்று முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இன்று வரை அதனை நிறைவேற்ற மறுத்ததுடன் மீதமுள்ள 4 மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைப்பதென்பது வாக்களித்து ஆட்சி அமர்த்திய தூய்மை பொறியாளர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும். நாட்டு மக்கள் நலமாக வாழ ஒவ்வொரு நாளும் இடைவிடாது தூய்மைப்படுத்தி காக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்களும் மிகுந்த போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர்கள். மற்றவர்கள் முகம் சுளித்து வெறுத்து ஒதுக்கும் பொருட்களை அர்ப்பணிப்புணர்வுடன் தூய்மைப்படுத்தும் மேன்மைமிக்க அவர்களின் பணி என்பது வாழ்த்தி வணங்கக்கூடிய மாண்புடையது. இயற்கை பேரிடர், நோய் தொற்று பரவல் உள்ளிட்ட அசாதாரண காலங்களிலும் உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய பணியாகவும் உள்ளது. அத்தகைய போற்றுதற்குரிய பணியாற்றி வந்த மாநகராட்சி, நகராட்சி பணியாளர்களை குறைந்த சம்பளத்தில் தற்காலிக பணியாளர்களாகவே வைத்திருப்பது, உழைப்பினை உறிஞ்சிவிட்டு தற்பொழுது திடீரென பணி நீக்கம் செய்வது என்பது அவர்களின் எதிர்காலத்தை இருளாக்கும் கொடுங்கொன்மையாகும். சமூக நீதி என பேசி அரசியல் செய்யும் திமுக அரசு சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் தூய்மை பொறியாளர்களை வஞ்சித்தோடு அவர்களை போராட்டங்களை அதிகாரத்தின் துணை கொண்டு அடக்கி ஒடுக்கி குரல் வலையை நெரிக்க முயல்வது வெட்கக்கேடானது. இதுதான் திமுக அரசு கட்டிக்காக்கும் சமூக நீதியா? ஆகவே திமுக அரசு சென்னை மாநகராட்சியில் மீதமுள்ள மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைத்து தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் கொடும் செயலை உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறேன். மேலும் அரசாணை எண் 152 திரும்பப் பெற்று தமிழ்நாட்டின் அனைத்து உள்ளாட்சிகளிலும் தூய்மை பணிகளை மீண்டும் அரசை ஏற்று நடத்துவதோடு அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் தூய்மை பொறியாளர்களாக பணி நிரந்தரம் செய்து உரிய ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.